பட்ஜெட்ன்றது ஒரு ஸ்மால் வேர்டு. எல்லாருமே வந்து டே டு டே லைஃப்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு பட்ஜெட் போட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனா, அப்பவும் சரி, இப்பவும் சரி, எந்த காலமா இருந்தாலும் பட்ஜெட்டுனாலே ஓடுறவங்க தான் நெறைய பேரு. ஐய்யய்யோ! பட்ஜெட்டுனா நம்ம வந்து கஞ்சமா இருக்கோம். நம்மளால செலவே பண்ண முடியாது. இல்ல வந்து நம்ம அத அனலைஸ் பண்ணணும், இத அனலைஸ் பண்ணணும், தலைய பிச்சுக்கணும், அக்கவுண்ட்ஸ் தெரியணும் இப்படிலாம் நெறைய, நெறைய, நெறைய மித்ஸ் இருக்கு. ஆனா வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு யோசிச்சா, சுத்தமா கிடையாது. பட்ஜெட் தான் இருக்கிறதுல ஈஸியான வேலை. ஸோ, இப்போ ஒரு 20ஸ்ல ஏர்லியா வந்து ஒரு ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ வந்து வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்களுக்கு புதுசா ஒரு அமௌண்ட் வரும். அத எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாம, நெனச்சத பண்ணிட்டு, நெனச்சத எல்லாமே பண்றோம். அட் 20 இல்ல 15 அந்த தேதியிலேயே வந்து காசுலாம் காலியாயிடுது. அ அந்த 10 நாள் ஓட்டுறது எவ்ளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுனவங்களுக்கு தெரியும். அண்ட் அகைன் வந்து அடுத்த மாசம் வருது. நீங்க என்னைக்காவது உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு இவ்ளோ சேலரி வருது, நம்ம இவ்ளோ சம்பாதிக்கிறோமே, அது எப்படி தான் போகுது? எங்க தான் போகுது? அப்படின்னு நெறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அது ஏன் அந்த மாரி ஆகுதுன்னா, பட்ஜெட் போடுறது கிடையாது. அதனால தான். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி ஈஸியா பட்ஜெட் போட்டு மந்த் எண்ட் வரைக்கும் உங்க கையில காசு இருக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா லாஸ்ட்ல ஒரு போனஸ் இருக்கு. ஹே எவ்ரிவன்! வெல்கம் டு மை சேனல். நான் சுகா. நம்ம பட்ஜெட்டுன்றது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியா இருக்காது. ஒருத்தருக்கு சம்பளம் வேற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனும், அவங்க லைஃப் ஸ்டைலுமே வேற மாரி இருக்கும். அதுக்கேத்த மாரி ஃப்ளெக்சிபிளா இருந்துருச்சுனாலே, நமக்கு பட்ஜெட் வந்து ப்ராப்ளம் இல்லாம போகும். ஸோ, அதுக்கு தான் ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரூல். 50, 30, 20 ரூல். இத வந்து இப்படி தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏத்த மாரி நீங்களும் மாத்திக்கலாம். இந்த ரூல் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு மாசம் மாசம் என்னென்ன தேவை? என்னென்னலாம் நீங்க செலவு பண்றீங்க? அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அத லிஸ்ட் டவுன் பண்ணிட்டீங்கனாலே, அத 3ஆ பிரிச்சிடலாம். 1 வந்து உங்க நீட்ஸ். கண்டிப்பா இது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அந்த மாதிரி. 2வது வந்து வாண்ட்ஸ். இது நமக்கு இருந்தா நல்லாயிருக்கும். அப்படின்றது மாரி. 3rd ஒன் வந்து சேவிங்ஸ். நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் இல்ல லாங் டேர்ம் சேவிங்ஸ் இது எனக்கு வேணும்ன்ட்டு இதுக்காக ஒரு சேவிங்ஸ் அப்படின்ட்டு நெறைய டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் இருக்கு. அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. அந்த மாரி சேவிங்ஸ்னு ஒரு கேட்டகரி. இந்த 3ஆ தான் வந்து நம்ம மொத்த இன்கமையும் பிரிக்க போறோம். அண்ட் இன்கம்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒரு இன்கம் இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு அடிஷனலா ஏதாவது இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இன்கம்மா நம்ம ஜெனரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 50. 50ல என்ன வரும்னா நீட்ஸ்லாம் வரும். அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலான்னு பார்த்தா உங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட்டு, ஃபுட், க்ரோசரிஸ் இதெல்லாமே வந்து உங்களோட நீட்ஸில் தான் வந்துடும். ஸோ 50% ஆஃப் த உங்கள் இன்கம் வந்து இதுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணிடணும். செகண்ட் வந்து வாண்ட்ஸ். நீங்கள் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியும். பட் உங்களுக்கு அது வேணும் அப்படின்றதுல. ஸோ இந்த மாதிரி வேணும்னு இருக்கிற அந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே வந்து வாண்ட்ஸில் போய் லிஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அண்ட் சேவிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஆர்டி போடலாம், எஃப்டி போடலாம், இல்லை வந்து ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் இருப்பீங்களே. அதுலலாம் வந்து இந்த கோல்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு 20% அப்படின்னு பிரிச்சுக்கலாம். லெட்ஸ் சே நீங்கள் ஒரு 30,000 earn பண்ணுறீங்க. 15,000க்குள்ளே தான் உங்கள் நீட்ஸ் ஃபுல்லாமே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து உங்கள் வாண்ட்ஸ் நீங்கள் வாங்க போகிற அந்த கார், பைக் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது எல்லாமே அந்த 9,000 விச் இஸ் 30% ஆஃப் த உங்கள் சேலரி. இந்த 9,000க்குள்ளே தான் அது இருக்கணும். அண்ட் சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 20%. ஒரு 6,000ஆவது நீங்கள் வந்து மந்த்லி எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டிப்புமே இல்லாமல் ஸ்மூத்தாக லைஃப் ரன் ஆகும். அந்த வாண்ட்ஸு நீட்ஸ்லாம் வந்து உங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கான தேவையை பொறுத்து அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் லைஃப் வேறு லெவலில் போகும். ஸ்டார்டிங்கில் போனஸ்ன்னு சொன்னீங்க, இந்த போனஸ் எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க. போனஸ் ஒன்றும் இல்லை. நான் ஒரு 4 இயர்ஸாக ஒரு பட்ஜெட்டிங் பிளான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து எல்லா ஃபார்முலாஸுமே போட்டு ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன். அது வந்து பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ்னு ரெண்டு ஷீட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரூல்ஸ் ஏதாவதுலாம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் வேறு என்ன இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் உங்கள் கூட சேர்ந்து லேர்ன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய் எவ்ரிவன்.